வணக்கம். நான் நடிகர் முனிஷ் ராஜா பேசுகிறேன். நேற்று என்னோட மனைவி பிரியா ஒரு வீடியோவில் பேசியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்களா பேசினாங்களா இல்லை பக்கத்தில் இருந்து பேச வைக்கப்பட்டாங்களா அப்படிங்கிறது. அதில் அவங்க சொல்லியிருந்தாங்க கல்யாணம் முறைப்படி நடக்கலை, சட்டப்படி நடக்கலைன்ட்டு. அது உண்மையா பொய்யா? நாங்கள் பிரிஞ்சோமா, பிரிக்க வைக்கப்பட்டோமா? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, யாரெல்லாம் இதில் சதி பண்ணியிருக்காங்க என்கிறத நான் விரைவில் மக்களுக்கும் மீடியாவுக்கும் முறைப்படி தெரிவிக்கிறேன். தயவு செஞ்சு தவறான தகவலை யாரும் பரப்ப வேணாம். இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்படுற விஷயம் அப்படின்னா முனிஷ் ராஜா அண்ட் ஜீனத் பிரியாவோட கல்யாணம், டிவோர்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான். ஏன்னா இவங்களுடைய கான்ட்ரவர்சிஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ரீசெண்டாக ஜீனத் பிரியா, அதாவது ராஜ்கிரண் சாரோட வளர்ப்பு மகளான பிரியா பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி நான் பிரிஞ்சு வாழ்கிறோம், ஸோ இது எங்களோட கல்யாணம் சட்டப்படி கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்களில் ரொம்ப எமோஷ்னலாக சொல்லியிருந்தாங்க. எங்கள் அப்பா பேச்சு கேட்காம நான் தப்பு பண்ணிட்டேன், இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்பா அப்படின்னு ரொம்பவே மனமுருகி கண் கலங்கி அந்த வீடியோவில் பேசியிருந்தாங்க. இதை தொடர்ந்து நம்ம முனிஷ் ராஜா அவர்களுமே ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாருமே என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, உண்மை தெரிகிற வரைக்கும் நீங்களாக ஒன்று நினச்சிக்காதீங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் பொறுமையாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பிரியா பேசினது பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் பேசினது அவங்களா பேசலை, பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்து பேச வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும். அதையும் தாண்டி நாங்கள் பிரிஞ்சிருக்கோமா இல்லை பிரிக்கப்பட்டோமா, எங்களோட பிரிவுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற பல விஷயங்கள்லாம் நான் சீக்கிரமாகவே முறைப்படி மீடியாக்கிட்டேயும் பொதுமக்கள்கிட்டையும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முனிஷ் ராஜா ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.